सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எம்பெருமான் கௌசலையின் திருவுதரத்திலே அஞ்சன மலை போலே அவதரித்தார். அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தினன்று மரகத குன்றம் போலே பரதாழ்வார் தோன்றினார். ஆயில்ய நட்சத்திரத்திலே சொர்ண குன்று போலே லட்சுமணரும் பால் வண்ணத்தோடு சத்துருக்கனும் பிறந்தார்கள். ராகவன் நீலவண்ணம், பரதர் மரகத வண்ணம், லட்சுமணர் பொன்வண்ணம், சத்துருக்கனர் பால்வண்ணம். ஒரு மரத்திலே காய்கள் ஒன்று போல காய்க்கும், மனிதர்களுக்கு குழந்தைகள் ஒன்று போல பிறப்பதில்லை. என்ன காரணம்? மரங்களுக்கு மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் உண்டு. மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் என்பார் திருவள்ளுவர். மனம் மாறுபடுவதனாலே மக்களும் மாறுபடுகிறார்கள். நம்ம குடும்பத்திலே ஒரு குழந்தை அம்மா அப்பாவுக்கு அடங்கும், இன்னொன்று அடக்கும், ஒன்று போல பிறப்பதில்லை. அதுபோல 4 மக்களும் 4 வண்ணமாக பிறந்தார்கள். குழந்தையில் இனிது வளர்கின்ற பொழுது பிறந்த வீட்டிலே குழந்தை வளரக்கூடாது. வளர்ந்தால் உடம்புதான் வளரும். ஆச்சாரியன் வீட்டில் வளர வேண்டும். இந்த 4 குழந்தைகளும் வசிட்டர் வீட்டிலே வளர்கின்றார்கள். அதை கம்பர் சொன்னார், பொறையோடு தொடர் மனத்தான் புதல்வரெனும் பெயரே காயான், உரையோடு உள்வேலாய் உபநயன விதி முடித்து மறையோடு வித்து இவரை வளர்த்ததுவும் வசிட்டன் கான். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் என்ற 4 வசிட்டர் வீட்டிலே வளர்ந்தார்கள். அவர்கள் படிக்கவில்லை. பள்ளத்திலே வெள்ளம் வருவது போலே சகல கலைகளும் அவர்களால் அடைக்கலம் புகுந்தன. வேதாகமங்கள்லாம் ஓதி உணர்ந்தார்கள். ராமருக்கு வயது 12 ஆயிற்று. கிராமங்களிலே சென்று மக்கள் நலத்தை தேடுவார். ஒவ்வொரு மக்களுடைய நலங்களை விசாரிப்பார். யாரால் எதிரில் வந்தா உனக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா, சௌக்கியமாக இருக்கிறாயா, உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும், எதிர் வரும் அவர்களை எனதுடை அமலன். அப்படி எதிரே வருகின்ற அன்பர்களை பார்த்து உன்னுடைய குழந்தைகள் நலமா என்று நலம் விசாரித்து ஆத்மராமனாக விளங்குகின்றார். ராமருக்கு வயது 12 என்று நினைவு செய்தேன். சக்கரவர்த்தி அரசவையில் வீற்றிருக்கின்றார். கடைகாவலம் ஓடி வந்தான். பெருமானே, விஸ்வாமித்திர முனிவர் வருகிறார். ரொம்ப பெரியவர். அமைச்சர்கள் புடைசூழ பிரம்மதேவனை இந்திர பகவான் எதிர்கொள்வது போலே 7 வாசலும் கடந்து என் குலஞ்செய்த புண்ணியம் என்று வலஞ்செய்து வணங்கி, தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம், தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம், தபோ மணிய சரணம். பெருமானே வருக, தேவே வருக, சிவஞான தெளிவே வருக, அருள் பழுத்த கோவே வருக, எமது குலகுருவே வருக வருகவே. தாங்கள் வருவதற்கு நான் என்ன மாதவன் செய்தேனோ, என்னமா தவன் செய்தேனோ? பெருமானே, தங்கள் வரவினாலே என் நாடு நகரங்கள் உயிர் பெற்றன என்று பாத பூஜை செய்து சிம்மாசனத்தை இருத்தினான். விஸ்வாமித்திரர் ரொம்ப உலகம் தெரிஞ்சவர். ஒரு பெரிய மனிதனை பார்க்க போனால் அவன் அருகிலே இருக்கின்றவனை நல்ல வார்த்தையினாலே நாம் வசம் செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிறந்த முக்கியமான பகுதி. ஒருவரிடத்திலே உபகாரம் பெறப்போனால் அவர் அருகிலே உள்ளவரை நம் வசமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தை. கரடியை கண்ணாடி காட்டி பிடிக்கணும், யானையை குழி தோண்டி பிடிக்கணும், சிங்கத்தை வலை போட்டி பிடிக்கணும், பாம்பை மகிடி வாசிச்சு பிடிக்கணும், காண்டாமிருகத்தை மரத்திலே ஒளிந்திருந்து பிடிக்கணும், பெரிய மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி பிடிக்கணும். ஸ்தோத்திரத்துக்கு மயங்காதவர்கள் உலகத்திலே கிடையாது. ஆகவே ராகவனை பெற வந்த விஸ்வாமித்திர முனிவர் மன்னர் பெருமான் அருகிலே இருக்கிற வசிட்டரை பார்த்து, பெருமானே, தாங்கள் சிறந்த மகா முனிவர், தங்களை காண வேண்டும் என்று நான் நினைத்தேன். இங்கனமே இருக்கின்றீர்கள். தசரதா, வசிட்டரை குருநாதனாக பெற்ற உனக்கு என்னதான் கிடைக்காது?
என்று குருநாதரை துதி செய்தார். சுவாமி, அடியேன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன வேணும்? நான் எல்லாம் துறந்தவன். நேற்று பொன்னுலகம் போனேன். தேவேந்திரா சௌக்கியமானு கேட்டேன். தசரத கருணையினால சௌக்கியமா இருக்கிறேன். ஏன்? இந்திரனுடைய ராஜ்யத்தை சம்பரன் என்ற அசுரன் அபகரித்து கொண்டான். கைகேசி தேர்நடாத்த சென்று சம்பரனை கொன்று அந்த ராஜ்யத்தை நீ கைப்பற்றி இந்திரனுக்கு வழங்கினாய். நின் தளிர்க்கும் கூடை நிழற்கீழதி நொதுங்கி கூரையிறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குலமணித்தோள் சம்பரனை குலத்தோடு தொலைத்து நீ அன்று அளித்த அரசு அன்றோ புரந்தரன் இன்று ஆள்கின்றது அரச என்றான். நீ கொடுத்த பிச்சையல்லவா இந்திரனுக்கு? நான் சிறந்த மகா முனிவன். எங்களுக்கு யாராம் ஒரு குறை தீர வேண்டுமானால் நாங்கள் மலைகள் தோறும் இருக்கிற முருகனிடத்தில் முறையிடுவோம். வெள்ளி மலையிலே சென்று சிவனிடத்திலே முறையிடுவோம். பார்க்கடலிலே சென்று திருமாலிடத்தில் முறையிடுவோம். சத்திய உலகத்திலே சென்று பிரம்மதேவரத்தில் முறையிடுவோம். பொன்னுலகத்திலே சென்று இந்திர பகவானத்தில் முறையிடுவோம். இந்த 5 இடத்துல ஆகாத குறைகளை அயோத்திக்கு வருவோம். என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்றி உடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பத்மபீட்ட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாடத்து அயோத்தி என்னும் பொன்னகருமல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். சிறந்த வேலை உடைய வேந்தனே, எங்களுக்கு குறை வந்தால் உன்பால் வருவோம். சுப்ரீம் கோர்ட்டு போலே. சுவாமி, இப்ப நான் என்ன செய்யணும்னார். எனக்கு என்ன வேணும்? தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவன் செய்வோர்கள் வேறு வரச் சென்றடை காம வெகுளி என நிறுதரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. தொடக்கத்திலேயே ராமனை கொடுன்னு கேட்கல. செருமுகத்து காத்தி முன்னிலையவன். தருவானத்துள் நல்ல மரங்கள் குளிர்ந்திருக்கின்ற வனம். யார் எதை கேட்டாலும் தருகின்ற வனம். தருவனத்துள் வேள்வி யாரோ செய்யவில்லை, நானே செய்கின்றேன். யான் இழைத்த தவ வேள்வி. இது கொலை வேள்வி இல்ல, தவ வேள்வி. தொடக்கத்திலேயே துன்பம் வருமான நானே விலக்கி கொள்ளுவேன். அது இடையிலே வருகிற துன்பம். இடையூறு, இடையில வருகிற ஊர். தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவன் செய்வோர்கள் வேறு வரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. ஓ சுவாமி, தங்கள் யாகத்துக்கு அரக்கர்கள் இடையூறு செய்கின்றார்களா? அப்படியான அடியேன் வருகிறேன், நீ வர வேண்டாம். தருவாய் ஒருவனை தருவாய் தசரத தருவாய் ஒருவனை தருவாய். தாமதம் நீ செப்பாதே தசரதேந்திர இப்போதே தருவாய். தாமதம் நீ செப்பாதே தசரதேந்திர இப்போதே தருவாய். ஒருவனை தருவாய். சுமந்தரரே, ஒரு போர் வீரனை பிடிச்சு அனுப்பு. அவனாலே ஆகாது. ஒரு அவுல்தார பிடிச்சு. அவனால ஆகாது. ஒரு சுபேதார பிடிச்சு. அவனால ஆகாது. அப்படியானா ஒரு சேனாதிபதி. அவனாலும் ஆகாது. நான் வருகிறேன். உன்னாலும் ஆகாது. எவரெஸ்ட்ல இருந்து கீழே உருட்டுட்டார். சுவாமி, என்னால் ஆகாதா? உன்னை காட்டிலும் 1,00,000 மடங்கு உயர்ந்தவன் ஒருவன் இருக்கின்றான் அயோத்தியில், அவன் அனுப்பு. சுவாமி, இந்த வார்த்தையை தாங்கள் சொன்னதனால உயிரோடு விட்டேன். 10 ரதங்களை வென்றவன் தசரத சக்கரவர்த்தி என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கின்றானா? சுமந்தரரே, உங்களை விட உயர்ந்தவன் 14 உலகங்களிலும் கிடையாது. கேளுங்கள் சுவாமி, பரம்பரையா மந்திரி தசரதா. 1008 அண்டங்களிலும் உனக்கு சமானமான ஆள் கிடையாது. ஆனால் அயோத்தியில் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியிலையா? கொஞ்சம் நில்லுங்கள். ஓ சுவாமி, என்னை விட உயர்ந்தவர் இருக்கிறார், வசிட்டர், அனுப்பி ஆச்சுமோ. தசரதா, அவர் ஒரு தாடி, நான் ஒரு தாடி, 2 தாடியும் போய் இங்கே வாதாடி நிற்கணும். அவர் தர்பகட்டை தூக்குவார், நான் மாந்தோலை தூக்குவேன். இல்லை இல்லை, வேறு ஒருவன் உன்னை விட உயர்ந்தவன் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி,
ஒருவன் போய் கேட்டானா ஆமை மயிர் கம்பளம், ஆமைக்கு ஓடு, இல்லாத சாமான உண்டு என்று சொல்லுகின்றீர்களே தசரதா, நீ இல்லை என்று சொல்லுகிறாய், நான் உண்டு என்கின்றேன், இருந்தால் அனுப்பேன் சுவாமி, இருந்தால் அனுப்புறேன். நில்லு, அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டாய். ஹரிச்சந்திரன் பேரன், பின்னே பேரை சொன்ன உடனே ஏதாவது கொஞ்சம் மயங்குவாயானால் கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், ஆபத்து காக்க வேணும் அதனால் உன் புத்திரன் ராமனை தருவாய், தசரத ராமனை தருவாய், ராமனை தருவாய், தசரதா ராமனை தருவாய், ராமனை தருவாய். நீ பயந்த நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடிதியன உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். கூற்று என்ற உடம்பு வேறு உயிர் வேறு கூறுபடுத்துகிறவன். இங்க கொடுங்கூற்று உண்ணார், இவர் உடம்போடே ராமன் அழிச்சும் போறார். ஆகவே கூற்றுவனை விட கொடிதாக கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். இவ்வாறு ராகவனை அனுப்பு என்ற உடனே மன்னர் பெருமான் ராமா ராமா என்று கீழே விழுந்து விட்டார், மூர்ச்சித்து விட்டார். சுமந்தரர் பன்னீர் தெளித்து மயில் விசிறியினால விசிறினார், உணர்ச்சி வெற்றி எழுந்தார் சுவாமி. ராமன் சின்ன குழந்தை, அவன் பால்மணம் மாறாத பசும் குழவி. நேற்று நான் கௌசல்யனுடைய திருமாலைக்கு போனேன். அவள் தங்க கிண்ணத்திலே பச்சரிசி அன்னத்தை இட்டு பருப்பு நெய்யை விட்டு பிசைந்து ஊட்டுகிறாள். அவன் ஓடுகிறான், விளையாடுகிறான். கௌசல்யா எப்படி அழைக்கிறாள்? எந்தை வருக ரகுநா யக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதா ருயிர் வருக அதிரா இங்கு வருக அரசே வருக மூலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோ சாலை புகழ வருமாயன். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக. மைந்தனும் மகனும் ஒன்றல்ல. பிறந்த குடும்பத்தை காப்பவன் மகன், பல குடும்பங்களை காப்பாற்றுவன் மைந்தன். ராகவன் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறார். விபீஷனுடைய குடும்பம், குகனுடைய குடும்பம், சுக்ரீவனுடைய குடும்பம். அதனாலே மைந்த வருக மகனே இனி வருக என்று கௌசலை அழைக்க விளையாடுகின்ற குழந்தை, நான் வருகின்றேன் சுவாமி. தசரதா, ராகவன் பெருமை உனக்கு தெரியாது, எனக்கல்லவா தெரியும். மன்னர் பெருமான் கீழே விழுந்து புலம்புகிறான். என்னமா வருந்தினான்? எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும் உள்நீலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணீலான் பெற்றிழந்தான் என உடந்தான் கடுந்துயரங் காலவேளான். எண்ணீலா அருந்தவத்தோன், அவர் எவ்வளவு தவஞ்செய்தார் என்று எண்ண முடியாதாம். எண்ணிலா அருந்தவத்தோன் ஒன்று, அந்த தவத்திலே எண்ணிக்கை நிற்க மாட்டார். எண்ணிலா, எண் இலா என்பது ஒரு பொருள், எண்ணிலா என்பது ஒரு பொருள். எண்ணில் மனதிலே எண்ணுவோமானால் ஆ என்றா காமதேனு, பருந்தாவத்தோன் ஆ பசு வருமாம். எண்ணில் ஆ பருந்தாவத்தோன் மற்றொன்று. எண்ணில் ஆ வருந்தவம், சில பேர் அழிவருந்தவம் செய்வார்கள். யாரு தலையில கை வைத்தாலும் எரிந்து விட வேண்டும் என்று வரம் வாங்கினான் ஒரு அரக்கன், அது அழிவருந்தவம். இது ஆவருந்தாவத்தோன். எண்ணில் ஆ ஆச்சரியம், ஆருந்தாவத்தோன் இயம்பிய சொல். அப்படி மகரிஷி சொன்ன சொல்லு புண்ணிலே கனல் நுழைந்தது போல இருந்தது. மன்னர் பெருமானுக்கு ஏற்கனவே நெஞ்சத்திலே ஒரு புண்ணு இருந்தது, உள்ளே இருந்த துன்பத்தை வெளிப்படுத்தி விட்டது. கண்ணீலான் பெற்று இழந்தான். இதற்கு என்ன பொருள் சொல்லுகிறார்கள்?
கண்ணில்லாத ஒருவன் கண்ணை பெற்று திரும்பவும் இழந்தது போலே என்று விரிவுரையாளர்கள் விரிவுரை செய்வார்கள். அது பிழை. ராகவன் அயோத்தியில் இருப்பதனாலே கண்ணிலான் பெற்று இழப்பான் என உழப்பான் என்று நிகழ்காலத்திலே வர வேண்டும். இது இறந்த காலத்திலே வருகிறது. சிரவணன் என்ற முனிபுத்திரன் கண்ணில்லாத தாய் தந்தையர்களை காவடியாக சுமந்து வந்தான். தாய் தந்தையர் பொருட்டு நதி தீரத்திலே கமண்டலத்திலே தண்ணி முள்ளுகின்ற பொழுது அது குடகுட என்று நுழைந்தது. அங்கே யானை வேட்டையாடி இரவிலே யானைகள் தண்ணீர் குடிக்க வரும், கொல்ல வேண்டும் என்று புதரிலே மறைந்து சப்தவேதி என்ற பானத்தை தொடுத்திருந்த சக்கரவர்த்தி தசரதர் யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார். அது அந்த குழந்தை மார்பிலே பட்டு சிவா 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 என்று துடித்தது. மன்னர் பெருமான் ஓடி வந்து தண்ணீரை தெளித்தார். அந்த குழந்தை கண் விழித்து பார்த்தான். அண்ணா, கண்ணில்லாத தாய் தந்தையருக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன். இந்த பாதகனோ என்னை பானம் போட்டு கொன்றுவிட்டான். என்னை கொன்ற பாதகன் யார்? உயிர் பிரிகிற பொழுது தந்தை போலே வந்து ஆதரவு செய்கின்ற தாங்கள் யார்? இரண்டும் அவர்தானே. அப்பா, நான் அயோத்தி மன்னன் தசரதன், குழந்தை இல்லாமல் தவஞ்செய்கின்றவன். யானையை தண்ணீர் பருகுவதாக தவறாக என்னை பானத்தை போட்டுவிட்டேன், என்னை மன்னிக்கணும். சுவாமி, தாங்களா பானத்தை எறிந்தீர்? வினை எரிந்தது. முதிர் தவறாயினும் முனிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நீர்மையார். கண்ணில்லாத தாய் தந்தைகளுக்காக வருந்துகிறேன் என்றான். கண்ணா, உன் தாய் தந்தையரை நான் காப்பாற்றுகிறேன் என்றான் சக்கரவர்த்தி. சிவா என்றான். ஆவி பிரிந்துவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் பிதா மாதாவிடத்தில் கொடுத்தார் சக்கரவர்த்தி. கண்ணில்லாதவர், சிரவணா, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டார். நான் அயோத்தி மன்னன், யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை எய்துவிட்டேன். தங்கள் குழந்தை மாண்டு விட்டது என்றார். மகனே மகனே என்று அழுது புலம்பி, தசரதா, என் குழந்தை எங்கே என்று புலம்பினார்கள். அந்த காவடியை கொண்டு போய் குழந்தையிடத்தில் வைக்க கையாலே தடவி பார்த்து, மகனே, இன்றுதான் கண் இழந்தோம், இனி எந்த காலத்திலே உன்னை காணப்போகின்றோம்? தசரதா, சில காலம் பொறுத்து உனக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். எந்த குழந்தை மேல உயிர் வச்சிருக்கிறாயோ அந்த குழந்தை பிரிய உயிர் பிரியும் என்று சொல்லி மாதாபிதாக்கள் உயிர் விட்டார். அந்த கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரங்கால வேளான். அந்த துன்பத்தை அடைந்தார். சுவாமி, என்ன நினைக்கிறார் சக்கரவர்த்தி? ராமன் பிரிந்தா உயிர் பிரியும் என்று எண்ணுகிறார். நெடுது புலம்பினார். விஸ்வாமித்திரருக்கு சீற்றம். தசரதா, ராமனை அனுப்ப மயங்குகிறாய், ராமனை போலே இன்னொரு ராமனை நான் உண்டாக்குவேன் என்று எழுந்தாராம். என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன், மண் படைத்த முனி இறுதி காலம் அன்றென ஆமென இமையோர் அயிர்த்தனரி. மேல்வெயில் கறந்தது இங்கு மங்கும் நின்றனவும் சரித்தனே, மேல் நிவந்த கொடுங் கடைப்புருவம் நெற்றி முற்றச் சென்றனே. எழுந்தார். கோபாக்கினாலே உலகமெல்லாம் அதிர்ந்தன. வசிட்டர், தசரதா, ராமனை அனுப்பு, ஆதித்தன் குலத்துக்கு க்ஷேமம் என்றார். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி, சுமந்தரரே, நீ போய் ராகவனையும் லட்சுமணையும் அழைத்துக் கொண்டு வா என்றார். லட்சுமணர் அரண்மனைக்கு சென்றார். அங்க கௌசலை ராமனை தங்க ஊஞ்சலிலே வைத்து, சக்கரவர்த்தி மக்கள் என தரணியோர் கொண்டாட திக்கு விஜயஞ்சேலுத்தும் செல்வமே கண் வளராய். தாராட்டி கொண்டிருக்கின்றாள். அம்மா, ராமனையும் லட்சுமணனையும் மன்னர் பெருமான் அழைத்து கொண்டு வர சொன்னார். விஸ்வாமித்திரர் செய்கின்ற யாகத்துக்கு அரக்கர்கள் தடை செய்வதனாலே வேள்வி காவல் செய்ய பகவானை அழைக்கின்றார் என்றார். கௌசலை வருந்தவில்லை. மக்களா, நீங்கள் அவதாரம் பண்ணதே உலக க்ஷேமத்துக்காக போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தாள். ராமரையும் லட்சுமணரையும் சபைக்கு அழைத்து கொண்டு வர அந்த குழந்தைகள் கரத்தை பற்றி விஸ்வாமித்திரர் கரத்திலே கொடுக்க, மகரிஷி மன்னர் பெருமானே வருந்தற்க ஒத்தையில் அழைத்து கொண்டு போய் இரட்டையில் அழைத்து வருவேன் என்று சொல்லி குழந்தைகளோடு மகரிஷி நடந்து செல்லுகின்றார். வாகனத்திலே பூச்சி புழுக்கள் இறந்து போகும் என்று பெரியவர்கள் வண்டியிலே போகின்ற வழக்கமில்லை. ஆகவே மன்னர் பெருமானுடைய அனுமதி பெற்று மகரிஷி நடந்து போகின்றார். குழந்தைகள் அயோத்தி மாநகரத்தை விட்டு
கானகத்தை நோக்கி தொடர்ந்து போகின்றார்கள். ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கிருஷ்ணா உன் செயலால் எதுமாகும், கிருஷ்ணா உன் செயலால் எதுமாகும், என் செயலால் என்னாகும், உன் செயலால் எதுமாகும். புன்னகமேவும் உன்னழகாலே, புன்னகமேவும் உன்னழகாலே, புல்லாங்குழலில் இன்னிசையாலே, புல்லாங்குழலில் இன்னிசையாலே, கல்லியரெல்லாம் தன்னைய மறந்து, கல்லியரெல்லாம் கோபி கல்லியரெல்லாம் தன்னைய மறந்து, காதல் வேதையால் கணிந்து வருவார், காதல் வேதையால் கணிந்து வருவார். உன் செயலால் எதுமாகும் கிருஷ்ணா, உன் செயலால் எதுமாகும் கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்ணில்து கரமேந்த கண்ணானி மகிழ்ந்தாய், துணிந்து கோபியர் துகில்தனை ஊரிந்தாய், கண்ணில்து கரமேந்த கண்ணானி மகிழ்ந்தாய், திரௌபதியாளில் துயர்தனை கண்டு கிருஷ்ணா, திரௌபதியாளில் துயர்தனை கண்டு துகில்தனை தந்து, துகில்தனை தந்து உதவி புரிந்தாய். உன் செயலால் எதுமாகும், என் செயலால் என்னாகும் கிருஷ்ணா, உன் செயலால் எதுமாகும், என் செயலால் என்னாகும் கிருஷ்ணா, உன் செயலால் எதுமாகும். தமிழில் சிலப்போ கூட திருவள்ளுவர் குறளை சிலப்போ பற்றற்றான் பற்றை பற்றுகிறான். எவன் பற்று இல்லாதவனோ, உள்ள ஆசையும் காமமும் இல்லாதவனோ, நமக்கு ஆசை இல்லாமல் நமக்கு காமம் இல்லாமல் நமக்கு அசுத்தம் இல்லாமல் இருக்கணுமானா இன்னொன்று அப்படி இருந்தால் தானே அது நமக்கு அது மாதிரி பண்ண முடியும். நம்ம அதை பிடிச்சுட்டோம்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மனசாகும். இப்போ யாரும் நிறைய ஒரு இங்கிலீஷ் வாசிச்சுட்டு ஒரு ஷேக்ஸ்பியர் ஒரு கோல்டு ஸ்மித்தோ எழுதுறான், நான் அதையே படிச்சுட்டு இருந்தானா இவன் எழுதுறப்படி அதே மாதிரி தான் வரும். எனக்கு எதை நினைக்கிறோமோ அப்படியே தான் வரும், தன்மயமாக போயிடும் மனசு. அதே மாதிரி ஆசையே இல்லாமல் கோபமும் இல்லாமல் ஒரு சாந்தம், ஒரு அனுகிரகம், ஒரு கருணை, இதுதான் உருவமாக இருக்க முடியாத ஒரு சாமியத்தை இருக்கணும் இருந்தாருன்னா அவரையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்படி சாந்தமும் கருணையும் ஞானமும் நிறைஞ்சிருந்தாருன்னா அவர் மூஞ்சி என்னவா இருக்கும் அப்படி இருக்க. இப்போ நம்மளுக்குள்ளேயே கொஞ்சம் சாந்தம் இருக்கு, கொஞ்சம் கருணை இருக்கிறதுக்கு அவர் மூஞ்சி என்ன இருக்கு, நம்ம காலம் என்ன இருக்கு, அவர் காலம் நிறைஞ்ச இருந்தாலும் அவர் மூஞ்சி அவ்வளோ என்ன இருக்கும். அதான் எல்லாத்தையும் அழகு, அந்த சாந்தமும் கருணையும் தைரியம் நிறைஞ்சு ஞானமும் இருந்தானா அப்படி ஒரு நிறைஞ்சு இருந்துதான் அந்த மூஞ்சி என்னவா இருக்கும் அப்படின்னு தியானம் பண்ணி அதை அப்படியே தியானம் பண்ணி மகர்ஷியர் தியானத்துக்கு கொண்டு வந்தா. அந்த மகர்ஷியர் சிற்பிகளுக்கு அனுகிரகம் பண்ணினா, அவளுக்கு அவள் மந்திரோபதேசம் பண்ணினா, சிற்பிகளுக்கு முதற்கொண்டு அவளும் தியானம் பண்ணா. அவள் அப்படியே ரூபமாக இருக்கா. அதான் நம்முடைய பெரியவாள் இதில் இப்போ எழுத முஞ்செல்லாம் நோவல் இருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி மகர்ஷிகளும் அந்த மாதிரி ஞானவான்கள் இருந்த காலத்தில் இருக்கிற சிற்பிகள், அவளோட அனுகிரகத்தை பெற்ற சிற்பிகள், அவளோட இதில் சாட்சாத்தா பாக்கி இருக்க முடியாத பிரபோஷம் அப்படி வேணா இருந்து சித்திரக்காரனா இருக்கும். அந்த முகத்தில் இருக்க முடியாத சாந்தம் இருக்க அந்த ஞானமும் அது நிறைஞ்சிருக்கு. கோவில் இருக்கிற பிம்பமாக இருந்தாலும் சரி, சித்திரத்தில் பழைய சித்திரமாக இருந்தாலும் சரி, இப்போ எவ்வளோ அப்படிதான் அதனால எழுத முடியல. எனக்கு என்னென்னமோ நேச்சரை அப்படியே இமிடேட் பண்ணுறதுக்கு முடியறது தவிர இப்போ எது வசந்த பாவமோ அந்த பாவத்தை முகத்தில் காட்டுறதுக்கு இப்போ முடியல.
உள்ளத்தை அப்படியே இமிட்டேட் பண்ணி அப்படியே எழுதிடுறா, அப்படியே டிக்டேட் பண்ணுற மாதிரி எழுதிடுறா. அதுலேருந்து வசந்த பாவம் இருந்தால் அந்த ரூபம் எந்த மாதிரி இருக்கும், அந்த முகம் எந்த மாதிரி இருக்கும். லோகத்தில் அந்த மாதிரி இருக்கவே வேண்டாம். லோகத்தில் சாமானியம் ஒன்றா சின்னதுக்கான பெருசு ஒன்று இன்னும் அழகாக இருக்க வேண்டிய ஒன்றும் அந்த மாதிரி அழகாக ஏற்றுட்டே போனா நிறைஞ்ச அழகுன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் நம்முடைய சாஸ்திரங்களையும் சிற்பத்துலையும் தேவாலயங்கள்லையும் அதுலேருந்து நமக்கு தியானத்துக்காகத்தான் அந்த மாதிரி ரூபத்தை இருக்கேன். அதனால் நான் புதுசாக கோவில் வெட்டுறதை காட்டிலும் பழைய கோவில் இருக்கிறத அந்த ரசிக்கிறது உண்டு. அது ரொம்ப பெருசுங்கிறதுனால பெருசுங்கிறது இதே ஒரு தத்துவம் அதில். அதனால் எவன் ஒரு ஆசை இல்லாமல், எவன் கருணை மாத்திரம், எவன் ஞானம் நிறைஞ்சிருக்கானோ, எவனுக்கு கோபங்கிறதே வரத்துக்கு முடியாதோ, வேணும்னா எடுத்துக்கணும் கோபத்தை, எவனுக்கு காமங்கிறதே கிடையாதோ, வேணும்னா காமத்தை அனுகிரகம் பண்ணுறதுக்காக காமத்தை எடுத்துக்கணும், அனுகிரகம் பண்ணுறதுக்காக கோபத்தை அவன் எடுத்துக்கணும். அதனால அப்பேற்பட்டவன் இருக்கானே அவன் தான் ஈஸ்வரன் வேறு. அந்த ஈஸ்வரனை பரபிரம்மஸ்வரூபம்னு வேறு. ஈஸ்வரன்னா ஒரு புருஷன் ஆயிட்டு வைப்பா, அப்போ ஸ்திரீயை காட்டிலும் வேற என்ன ஆயிட்டு வைப்பா. அதனால ஸ்திரீ புருஷன் ரெண்டும் பூர்ணமா ஒன்னா இருந்தது பிரம்மஸ்வரூபம் வேறு. அதுவே ரெண்டு ரூபமா பிரிஞ்சது. சட்டாத்து தாயும் தகப்பனும் அம்மையப்பனும் வேறு. தாயுமானவர் வந்தையமானவர், அவரை தான் தாயானார். ஆனால் தாயுமானவர்னு பேரு சுவாமிக்கு சட்டாத் அம்பிகாஸ்வரூபமாக ஆயிருக்கா. நமக்கு அனுகிரகத்தை சட்டுன்னு மனசு நிற்கிறதுக்கு அம்பிகையினுடைய சரணத்தை தியானம் பண்ணா தான் நமக்கு சட்டுன்னு தானா தாயினுடைய சரணத்தை தியானம் பண்ணா தானா நிற்கிறது நமக்கு மனசு. அதுக்காக தேவியினுடைய சரணம் தான் நம்ம சித்தப்படுத்துறதுக்கு, சித்தப்படுத்தி கொள்கிறதுக்கு நமக்கு தீர்த்தம். தேவியினுடைய சரண தியானம் தான் நமக்கு தீர்த்தம். இதான் நம்ம அம்பாளுக்கு மூலஸ்தானம் காஞ்சிபுரம்னு சொல்கிறோம், கஞ்சி காமாட்சின்னு சொல்கிறோம். கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு முதல்ல கஞ்சி காமாட்சின்னு சொல்கிறோம். கஞ்சி காமாட்சியை பற்றி ஒரு ஊமை கவின்னு அவனுக்கு பேர், மூக்க கவின்னு அவனுக்கு பேர். அவன் இங்கே திடீர்னு அம்பாளுடைய வாக்கிலேருந்து ஒரு துளி அவனுக்கு பட்டு வாயிலிருந்து அதுலேருந்து அவனுக்கு பிரகாசம் உண்டாயி திடீர்னு ஒரு 5 சதகம் 500 ஸ்லோகம் அந்த சமயத்திலேயே அவனுடைய வாக்கிலேருந்து அப்படியே உத்தரிச்சதுன்னு சொல்கிறது தான் மூக்க பஞ்சசதின்னு பேர். அதில் அவன் முக்கியமாக சொல்லிக்கிறது, காமாட்சியினுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன, உனக்கு காமாட்சியை அவன் உண்மையான நீ காமாட்சியில் பக்தி பண்ணி அந்த அனுகிரகம் உனக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன. காமாட்சி கட்டாட்சம் கிடைச்சதுக்கு சில அடையாளம் உண்டு. அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. முதல் சதகத்துக்கு ஆரியா சதகம்னு பேர். இருக்கிறதுக்குள்ள சின்ன ஸ்லோகம் ஆரியா ஸ்லோகம்னு, ஆரியா விருத்தம்னு பேர். பாக்கி இன்னும் 4 சதகம் இருக்கு. அந்த 400 ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். இது இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சின்ன ஸ்லோகம். இந்த முதல் ஒரு ஸ்லோகம். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா, சிவ சிவ. நான் எது இருந்தாலும் நமக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சட்டுன்னு சிவசிவாங்கிறோம். என்னோ ஒரு சிவசிவா அப்படிங்கிறோம். ஏன்னா மனசுக்கு ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு காரியம் நடந்துட்டு தானே சிவசிவாங்கிறோம். இங்கேருந்து இந்த அது எல்லாருக்கும் சகஜமாக குழந்தை முதற்கொண்டு பெரியவாளை முதற்கொண்டு எல்லாருக்கும் ஏன்னா அந்த சமாச்சாரம் என்ன சிவசிவா அதை பற்றி இன்னும் நினைக்காது அப்படின்னு. சிவசிவான்னா அது இது வரைக்கும் நினைச்சதோ நான் அனுபவிச்ச ஒரு கஷ்டமா அதனுடைய பிராயசித்த அர்த்தம் அது திரும்பி நமக்கு தோஷம் நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சிவசிவான்னு சொல்லுவோம். அதுலேருந்து சிவங்கிற பாவத்துக்கே பல மங்களம் அர்த்தம். சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சிவம்னு நிகண்டுகளை சொல்லியிருக்கு அமரத்தில். காமாட்சியோட கட்டாட்சம் கிடைச்சிட்டு தானா இந்த தோஷங்கள்லாம் இனிமே கிடைக்காது அப்படின்னு முதல்ல சிவசிவான்னு சொல்லிட்டார். சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாः விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதிபிம்போஷ்டம் பஷ்யந்தி சமம் காமாட்சி கடாட்சிதா புருஷாः. காமாட்சியினுடைய கட்டாட்சம் பூர்ணமாக கிடைத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பஷ்யந்தி சமம், சமமாக ஒன்றாக பார்ப்பார்கள். சமம்னா ஒன்றாக. எதை ஒன்றா பார்ப்பா? காமாட்சி கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள்லாம் விபினம் பவனம், பெரிய உப்பரிக்கைகள் வச்சு பெரிய மாடிகள்லாம் வச்ச வீடுகள் அரவணைகள் இருக்க, அந்த அரவணையும் சரி எங்கேயோ ஒரு காடும் சரி, இது ரெண்டும் ஒன்று நமக்கு. இதில் இருந்ததுனால ஒரு வசத்து, அங்கேயோ காட்டில் கிடந்தோன்னா அதனால அப்படி கிடக்கிறவேன்னு ஒரு குறை, அது அவளுக்கு இருக்காது. அதில் சொன்னார் விபினம் பவனம். இது சாமான்யமாக இருக்கு இந்த திருஷ்டாந்தம். அப்புறம் அதுக்கு அடுத்தது மித்ரம் அமித்ரம்.
அமித்திரன்னா சத்ருக்கு பேர், மித்திரன்னா ஸ்நேகிதனுக்கு பேர். பரமசத்ருவா இருக்கிற இடத்துல பரமஸ்நேகிதனான ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாயிடும். சத்ருங்கிறதே உலகத்துல அவளுக்கு தோணாது. எவன் இவனுக்கு பரமசத்ருவா இருக்கானோ அவனிடத்துல பரமமித்திரனாக அவனிடத்துல பாவனை உண்டாகும். அதுதான் காமாட்சி கட்டாட்சத்துக்கு ரெண்டாவது அடையாளம். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். ரொம்ப காமம் ஜாஸ்தியா இருந்தானா ஒரு ஸ்திரீ புருஷால முத்தாட்டுக்கணும்னு தோணும். ஒரு காமத்தினுடைய ஒரு விகாரத்தை முதல்ல விசாரணது. அப்போ பிம்போஷ்டம் உதடுன்னு அர்த்தம். அந்த காமத்தை உண்டு பண்ற ஒரு உதடு இருக்க, அந்த உதடும் ஓட்டாஞ்சல்லியும் லோஷ்டம்னா அது பேர். கீழே கிடக்கிற ஓட்டாஞ்சல்லியும் ஒன்றுன்னு தோணும். அதனால ஓட்டாஞ்சலி முத்தம். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப காமத்தை ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு பண்ற ஒரு பதார்த்தம் கூட ஒன்றும் இல்லாத ஓட்டாஞ்சலிக்கு சமானமாக அவனுக்கு தோணி போயிடும். அப்படின்னு இந்த 3 திருஷ்டாந்தத்திலையும் மித்திரம் அமித்திரம்னு சொன்னதுனால கோபம் இருந்தானா சத்ருவண்டத்தில் செய்தன்னு தோணுன்னு அவனுக்கு கோபம் அடியோட அத்துதுன்னு அர்த்தம். அப்புறம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம்ங்கிறதுனால காமம் அடியோட அத்துதுன்னு அர்த்தம். காமம், குரோதம், அதுக்கப்புறம் பயம்ங்கிறது 3வது. அதுக்கப்புறம் லோகம், மதம், ஆச்சரியம் நடக்க 6 ஷெட்டு இருக்குங்க கணக்கு பண்ணுவா. இது 3க்குள்ள அடக்கம் எல்லாம். இவனுக்கு காட்டு போனா சிக்கம் வந்துடுவேன், புளி வந்துடுவேன், கரடு விடுவேன், சாப்பாட்டு வேணுன்றது அப்படிங்கிறதெல்லாம் உடம்பு வலிக்குமே, பசி எடுக்குமே, இதெல்லாம் ஒரு பயம் தானே. அதனால அரவணை இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரின்னா இந்த உடம்பு நான்கிற எண்ணம் விட்டு போச்சு, தேகத்துல நான்கிற எண்ணம் விட்டு போச்சு. தேகத்துல நான்கிற எண்ணம் இருக்கிறதுக்கு தான் பயம். ஏதோ எங்கேயாவது மேலே பாய்ச்சி வந்தா கூட ஒரு தரம் கொடுக்குறது நமக்கு அதை விட மேலே ஒன்று தரேன். தேகத்துக்கு அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும் தேகத்தில். இது தேகத்தில் ஜாதியாக இருந்தேன்னா இல்லாமனா எத்தனை இது மேலே இருந்தால் அப்படியே அப்படித்தானே இது ஒன்றும் இந்த வாழை மாதிரி இந்த தூண் மாதிரி வச்சுக்கோங்க. இதை இதுக்கு நம்மது என்ன இதில் ரஹ்மானம்ங்கிறத 4 ரஹ்மானம் விட்டுதுன்னு அர்த்தம். காடும் அரவணையும் ஒன்றுன்னு சொன்னதுனால நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் விட்டுது. உடம்புங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு பயம். நம்ம பாதிக்கிறதுங்கிறது ஒரு பயம். விளையாட்டு மாதிரி அது மேலே விழுந்தா அப்படியே அப்படி விளையாட்டு மாதிரி நினைச்சுட்டு இருப்பான். அது அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரு அடையாளம். ஆனால் இவ்வளவுக்கும் வேதம் மூல பிரமாணம். இப்போ சிவபக்தி பண்ணுறாலும் சரி, விஷ்ணு பக்தி பண்ணுறாலும் சரி, அம்பாளுடைய பக்தி பண்ணுறாலும் சரி, இவ்வளவு இந்த அம்பாள் 6 காட்டி கொடுத்தது எனக்கு. விஷ்ணுன்னு ஒருத்தருக்காருன்னு பெருமாள் ஒருத்தருக்காருன்னு 6 காட்டி கொடுத்தா, பரமேஸ்வரன் ஒருத்தருக்காருன்னு 6 காட்டி கொடுத்தா, இன்னும் வேதம் காட்டி கொடுக்குறது. அவருடைய தியானத்தை இப்படி பண்ணுன்னு 6 சொல்லி கொடுத்தா வேதம் சொல்லி கொடுக்குறது. அந்த வேதத்தை அனுசரிச்ச மதம் நமது. அப்படின்னு வைதிக மதம்னா தான் நமக்கு மூலம் எதுங்கிற நினைவாக நம்ம போகிறோம். நம்முடைய மதத்துக்கு மூலம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பரப்பினா ஒரு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவள் கொஞ்சம் முக்கியமாக இந்த சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பரப்புறதுக்கு காரணமாக இருந்திருக்கா. அவள் சொல்கிறப்பெல்லாம் வேதமோடு அரங்கம் ஆயினானே. ஈஸ்வரனாருன்னா வேதத்தோட அரங்கத்தோட கூடின வேதம் ஈஸ்வர ஸ்வரூபம். சிவனே வேதம். அப்போ சைவம்னா வைதிகம்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஆழ்வாரும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். நாயன்மாரும் அதே சாமி கோவிலுக்கு போய் கூட சோதனை அவ்வளோ பண்ணுறது இல்லை. ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் எனக்கு வேத முழக்கங்களும் அரங்கங்களுடைய சத்தங்களும் எங்கள் பாட்டம் இருக்குது. அப்பேற்பட்ட வேதங்களும் அரங்கங்களும் சேர்ந்து பண்ண சோதனை பண்ணுறது அந்த ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் அந்த ஊரை பற்றி சோதனை பண்ணுறதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா. பெரியவாள்லாம் சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பிறக்கணும். அதனால் வேதனை சழித்தோங்க மிக சைவ துறை விளங்குன்னு வேதனை ஓங்கணும். நாமெல்லாம் ஒரு துறை இதுலேருந்து இறங்குறதுக்கு ஒரு பெரிய பிரவாகம் போச்சுன்னா ஒரு துறையெல்லாம் சௌக்கியமாக இருக்கும். சைவம், வைஷ்ணவம், அம்பிகையினுடைய பக்தம், கணபதி கௌமாரம், இதெல்லாம் ஒவ்வொரு துறையில் இறங்கி அவன் தான் ஸ்தானம் பண்ணலாம். நம்ம இந்த வேதனரி இங்கே தான் நம்ம மதத்துக்கு பேர். தமிழில் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கா, வேதனரி தழைத்துவங்க. இந்த வேதனரிங்கிறது வேத மாதான்னு பேர். அந்த வேதத்தில் சாட்சா அம்பிகையினுடைய ஒரு சரணத்தை தியானம் பண்ணணும். அதுதான் நமக்கு கதி. தாயார் தான் கதி குழந்தைக்கு. நம்ம எல்லாரும் குழந்தைகள். குழந்தைகள்ங்கிற எண்ணம் வந்துட்டு தானே காமம் வராது. தாயாருடைய சரணத்தை போய் பிடிச்சின்னு நம்ம குழந்தையாவே இருப்போம்னா அப்புறம் காமத்துக்கு இடம் இல்லை. காமத்துக்கு இடம் இல்லைன்னா கோபத்துக்கு இடம் இல்லை. கோபத்துக்கு இடம் இல்லைன்னா பயத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா காமத்துக்கு இடம் இல்லைன்னா எப்படி கோபத்துக்கு இடம் இல்லைன்னு கேட்டால், காமம்னா ஒரு ஆசை. நாம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுறோம். அது நடக்காதுன்னா கோபம் வரும். அதுதான் காமம். அதான் சொல்கிற ஒரு பந்து அடிச்சோம்னா செவ்வறு இல்லாதவனா நீங்களும் பந்து போயிடும்.
ஒரு பக்கத்தில் செவிறு இருந்து தடுத்துட்டு தானே திரும்பி வரும். அதே வந்து நம்ம திரும்பி வரப்போ குரோகம்னு போயிருது. அந்த காமத்துக்கு காமம் போய் அடிபட்டு திரும்பி வரப்போ அந்த பால் திரும்பி நம்மண்டே வந்து வரப்போ அதுக்கு கோபம்னு பேரு. கோபம்னா நம்ம காலம் கொஞ்சம் சக்தி குறைச்சலா இருக்கிற இடத்துல கோபம் வரும். நமக்கு நம்ம காலம் சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுல பயம் வந்துடும். அதில் இந்த கோபம் பயம் ரெண்டும் ஒண்ணுதான். காமம் தான் கோபம், கோபம் தான் பயம். அதனால கடைசியில் எல்லாம் காமம் ஒண்ணுதான். காமம் நிறுத்தி வேணும். அம்பாளுடைய சரணத்துக்கு தாயாருடைய சரணத்தில் போய் விழுந்துட்டு வேணா அப்போ அப்புறம் காமம் எல்லாம் மறந்து விடும். நமக்கு வேதம் இதுதான் நமக்கு சொல்லித் தருது. அந்த தாயினுடைய கட்டாட்சம் நமக்கு பூர்ணமா இருக்கிறதுக்கு அது அப்படியே நம்ம சரணா மனசில் நினைச்சுட்டு இருக்கோங்கிறது அடையாளம் என்னன்னு கேட்டா, நமக்கு தேகம் நாங்கிற பயத்தினால ஏற்பட்ட பயம் இருக்கே, அந்த பயம் இருக்காது. முதல்ல என்ன, அதான் விபினம் பவனம், மாளிகையும் காடும் ஒண்ணு. அப்ப பயம் இல்லாதவனுக்கு தான் மாளிகையும் காடும் ஒன்னா இருக்கும். பயமே இல்லை. பயங்கிறது எதனால வருது? கோபத்துல இருந்துதான். கோபம் தான் பயங்கர உருவத்தை எடுக்கிறது. அடுத்தது கோபம் இருக்காது. மித்திரம் அமித்திரம், எவ்வளவு சத்ருவா இருந்தாலும் அந்த சத்ருவை சம்ஹாரம் பண்ணலாம், சிச்சை பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். சாஸ்திரத்தில் எது சொல்லிருக்கோ எல்லாம் பண்ணலாம். ரொம்ப அன்போட செய்யணும். எல்லாம் எது பண்ணாலும் சாஸ்திரம் அவனுக்கு எது சொல்றதோ வேலை எது சொல்றதோ அதை பண்ணு. ஆனா கோபத்தோட பண்ணாதே, காமத்தோட பண்ணாது. அதான் சொல்றது கீதை. அவனவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை செய்தான் ஆகணும். அது கட்டுறது நல்லதுங்கிறது யோஜனை பண்ண வேண்டானே. எது செய்தாலும் சொன்னதை செய். அஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியாகாரிய விவஸ்திதம். இது காரியம் செய்யணும் செய்ய வேண்டாங்கிறதுக்கு சாஸ்திரத்தை அது மேல பாரம் போட்டுடும். ஆனா பண்றத மாத்திரம் காமமோ கோபமோ இது ரெண்டுக்கும் பயமோ இது மூணுக்கும் வசப்பட்டு ஒன்றும் செய்யாதே அப்படிங்கிறது ஒண்ணுதான் கீதை சொல்றது. கீதை சொல்றது ஹிந்தை சொல்றது, ஹிந்தையும் சொல்றது, அஹிந்தையும் சொல்றது. அஹிம்சை ஒன்று சமயத்தில் அஹிம்சை, ஹிம்சை ஒன்று சமயத்தில் ஹிம்சை, எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் கீதை சொல்றது. ரச காரியம் நைத்தியதே, காரியமே இல்லடாப்பா அப்பேற்பட்ட நிலையில அடைஞ்சவனுக்குன்னார். நீ என்னடா என்ன தஸ்மாத் யுத்தியஸ்தவாரதா ஐடான்னார். ரெண்டும் சொல்றாரு கீதையில. ஆனா பின்ன சொல்றவங்க ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்றார். பயத்துக்காக ஒரு காரியம் செய்யாத, ஒரு ஆசைக்காக ஒரு காரியம் செய்யாத, ஒரு அபிமானத்துக்காக நம்மதுங்கிற ஒரு அகம்பாவத்துக்காக ஒரு காரியம் செய்யாத அப்படின்ட்டு இதெல்லாம் மாத்திரம் ஒழிச்சிடும் அப்படின்னு. இதெல்லாம் தான் அழுக்கு. நமக்கு நாம் சுத்தமா இருக்கணுமானா நமக்கு காமம் உண்டாருதா கோபம் வருதா ரெண்டையும் பரிசு பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா தான் அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னு தீர்மானம் பண்ணணும். அது நமக்கு இன்னும் சரியா வரலன்னா திரும்பி அம்பாளை சரணாகதி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக தான் சாப்பிடணும். சாப்பிட போனா இந்த காரியம் இல்லைன்னா சாப்பிட வேண்டாம் இருக்கலாம். அவங்க வீட்டில் இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்துடலாம். நம்மளாம் அவங்க சாப்பாட போட வேண்டியதில்லை, நாமும் சாப்பிட வேண்டியதில்லை, வீடு கட்ட வேண்டியதில்லை. வீடு கட்டுறேன், சாப்பிட்றேன், துணி வாங்கிக்கிறேன்னா நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் வச்சுட்டு உடம்பு வளர்க்க போறேன். உடம்பு இதுக்காக வளர்க்கணும். அம்பாளுடைய சரணத்தியானம் பண்ணி உன்னை சாரத்துக்குள்ள சுத்தம் பண்ணிக்கலாம். சாந்தமாய் நலஞ்சிருந்து அம்பாளுடைய கடாட்சம் பூர்த்தி ஆயிட்டுதுன்னு அப்புறம் செத்து போனா அப்பதான் பூர்ணமாச்சுன்னு அர்த்தம். நாம் இத்தனை பேரும் உடம்பு கொடுத்துருக்கு, மனசு கொடுத்துருக்காரு, கை கொடுத்துருக்காரு, புத்தி கொடுத்துருக்காரு சுவாமி. இவ்வளவும் ஒத்தராவது நாம் பூர்ணமாகலையே. எல்லாம் பாவத்தோட தானே சாரம். இப்படி கதை மாத்திரம் கேட்கறவன் வீணா தானே போறது அப்படின்னு நமக்கு தோன்றது. அப்ப என்னத்துக்கு காமம்? என்னத்துக்கு? ஒரு சரீரம் பிறக்கிறதுக்கு. அதனால காமம்னா நாம் சுகத்தை நினைக்கிறது நாம் நினைக்கிறோம். அதுவும் ஏமாத்தம் தான். இன்னொரு ஜீவம் ஒரு சரீரத்தை எடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு காமத்தை கொடுத்து நமக்கு ஒரு சுகம் நினைச்சிட்டு அதுலேருந்து இன்னொரு சரீரம் உண்டாரு. அந்த சரீரம் உண்டானா அந்த ஜீவன் அதுலேருந்து அது கொஞ்சம் க்ஷேமத்தை அடையிறதுக்கு வழி உண்டாகும். ஆனால் க்ஷேமத்தை அடைய காணவே எல்லாம் விழாத்தானே போகிறோம். இவ்வளவு என்ன நாக்கு இருக்கு, வாக்கு இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, இவ்வளவு இருக்கு. கடைசியில் இவ்வளவையும் பாபத்தை உண்டான்றது தான் நம்ம சம்பாதிச்சு இவ்வளவு பேரும் பாபத்தோட தானே சாரம். ஒத்தராவது காமக்ரோசமோ பயமோ இதுகளை மீறி அம்பாளுடைய கடாட்சத்து பூர்ணமாக பெற்று பூர்ண நிலையை உத்தரம் அடைஞ்சு நாம் சாகரிய அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் பட வேண்டாம். இப்போ ஒரு மாமரத்தை எடுத்துட்டா ஒரு மாமரத்தில் எவ்வளவு விர ஒரு பழம் இருக்கு, அதில் விர இருக்கு. நல்லா காய்க்கிற ஒரு மாமரத்தில் சாதாரண ஒரு 300-400 மாங்கொட்டை அதில் உண்டாருது. கொட்டையினுடைய பிரயோஜனம் என்ன? மரமாக உண்டாடுறதுக்கு தானே. எத்தனை கொட்டை உண்டாடுறதோ எவ்வளவு விருட்சங்கள்ல அவ்வளவு மரம் ஆயிடுறதோ. மரம் ஆச்சுன்னா இடம் போருமோ உலகத்தில் ஒரு மாமரத்துக்கே போராது உலகம் முழுக்க. அந்த மாதிரி எத்தனையோ கோடி கோடி இருக்கு. ஆனால் இவ்வளவு உண்டானா தான் நிறைய உண்டாகி வீணா போய் மச்சி போய் வீணா போய் இப்படி போய் அப்படி நிறைய கணக்கு வழக்கு இல்லாமல் உண்டு பண்ணிட்டு இருந்தா தான் அதில் ஒன்றும் எங்கேயாரும் விழுந்து அது ஒரு நல்ல மரமாக இருந்தால் அநேகம் பேருக்கு ஒரு மாதுரியத்தை கொடுத்து லோகத்துக்கு புஷ்டியை கொடுக்குது. நாமெல்லாம் இவ்வளவு பேர் உணவு பண்ணாலும் பாதம் இல்லை. ஆறான ஒருத்தன் ஒரு தலைமுறையில் ஒரு மகாங்கிரகத்தர் இருக்கேன். எல்லாரும் பூர்ணமாகணும். நம்ம
அது அம்பாளுடைய சரணம் தான் அது காரணம் பூர்ணம் வரது. தாயாருடைய சரணம் தான் இன்னும் கொஞ்சம் சாந்தப்படுத்தும் நம்ம. அந்த மாதிரி ஒரு பூர்ண நிலை நான் அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சாவே கிடையாது. அதுக்கப்புறம் ஏற்படுற மரணத்துக்கு மரணம்னு பேர் இல்லை, அதுக்கு அமிர்தம்னு பேர். அதுக்கு சாகாதவன் அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் பிறக்க போகிறது இல்லையா, அப்புறம் பிறந்தானே சாக போவான். மரணத்தை அதோட நிறுத்தி விட்டான், இதோட சரி மரணம் அதுக்கப்புறம் இல்லை, அமிர்தம்னு அதுக்கு தான் பேர். நான் அமிர்தமா இருக்குதுன்னு சொல்றான், திருப்பா இருக்கு தானே, அது இல்லை அமிர்தம். மிருதம் இல்லை, இனிமே மரணம் கிடையாதுன்னு அர்த்தம். அதான் அமிர்தம்னு பேர். ஏன்னா அந்த மாதிரி பரிபூர்ணம் வர்றதுன்னா என்ன அர்த்தம், இதான் பரிசு பண்ணி பார்த்துக்கணும். உரைச்சு பார்க்குற வேண்டிய அந்த மாதிரி எதுக்கு கொண்டு வைக்கணும், பயமுடுற சாமானே நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம் சிரிச்சுட்டு. அதே மாதிரி காமத்தொண்டு ஒன்று சாமானே, கோபத்தொண்டு ஒன்று சாமானே, நம்ம அவமானப்படுத்துறவான், நம்ம சித்திரம் நம்ம வெய்யறவான், அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கணும். சந்தோஷமா இருக்கா, கோபம் வருதா அப்படின்னு பரிசு பண்ணி பார்த்துக்கணும். சாப்பாடு இதுக்கு, உத்தியோகம் இதுக்காக, சம்பளம் இதுக்காக என்ன பண்ணுறோம். இந்த ஒரு காரியம் இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு காரியம் இருந்தால் தான் நான் பண்ணுற காரியங்கள்லாம் அவசியம். மதம் ஒன்று அவசியம், மதம்னு பேர் இருக்குது, மதம்னு பேரே இல்லை இருக்கலாம். அம்பாளுடைய சரண தியானம்னு அர்த்தம் இருக்குது. சரண தியானத்தை பண்ண வேண்டியது அவ்வளோதான். அந்த சரண தியானத்தை நாம் பண்ணினோம்னா நாம் நிறைஞ்சிருக்கலாம். நிறைஞ்சு போய் அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணி அப்படி தான் நம்முடைய இந்த உயிர் உடல்ல இருந்து பிரியறது, அப்படி பிரியணும். அதுக்கு வேண்டிய காரியம் தான் நாம் எல்லாம் நிச்சயம் செய்யணும். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே. நாட்டமென்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டமென்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு, பொல்லா உடலை பொம்மலாட்டமென்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்குபதேசம் இதே. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையே மாதேவி, சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையே
மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகி நல்லூர் நுகர்ச்சி அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்களபிசாலி சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்களபிசாலி மகவு நான் நீ தாய் அழிக்கோணாதோ மகவு நான் நீ தாய் அழிக்கோணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ் பாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே பாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையே மாதேவி சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகி நல்லூர் நுகர்ச்சி அகிலமதில்
நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்களபிசாலி சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்களபிசாலி மகவு நான் நீ தாய் அழிக்கோணாதோ மகவு நான் நீ தாய் அழிக்கோணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ் பாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே பாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அபிராமி